இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன் சிவா, எதுக்கும் நாம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? இல்ல அவங்க விசாரிச்சாதான் கொஞ்சம் கரெக்டா இருக்குமோன்னு தோணுது. மாமா அதெல்லாம் தேவையில்ல. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு விசாரிக்கிறதுக்குள்ள அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. பாவையை சீக்கிரமா கண்டுபிடிச்சு ஆகணும். அங்க அக்கா வேற என்னாச்சோ ஏதாச்சும் தெரியாம பதட்டத்தோட இருப்பாங்க. இல்ல சிவா, நாம இத அபிஷியலா டீல் பண்ணாத வரைக்கும் நமக்கு ப்ராப்ளம் தான். ஆல்ரெடி பாவைய நான் தான் ஏதோ பண்ணிட்டேன்னு உன் அக்கா அதை நம்பிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை நம்மளால பாவைய கண்டுபிடிக்க முடியாம போய் அதுக்கப்புறம் இந்த விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் போச்சுன்னு வை, அது நல்லா இருக்காது சிவா. ஏன் நாம முன்னாடியே போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லி தேவையில்லாம கொஸ்டின்ஸ் வரும். அது இன்னும் பெரிய பிரச்சனைகளை தான் கொண்டு போய் சேர்க்கும். என்ன, அதனாலதான் சொல்றேன், நாம போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துருவோம். நாமளும் ஒரு சைட் தேடுவோம். ஏன்னா ரெண்டு சைட்லயும் தேடினா அது இன்னும் நல்லது தானே. மாம்ஸ், இப்ப என்ன, உங்களுக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவ்வளவுதானே? சரி, இன்ஃபார்ம் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, நான் போன்லயே சொல்லிடுறேன். ஐலி, நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஹலோ, நான் சிவா பேசுறேன். ஆமா, சும்மா ஃபார்மாலிட்டிக்காக தான். ஒருத்தர் மட்டும் அனுப்பி வைங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். என்ன சிவா? சொல்லிச்சு மாமா, போலீஸ் இப்போ வந்துருவாங்க. சரி, அவங்க வர வரைக்கும் நாம எதுக்கு வெயிட் பண்ணணும்? இங்க எங்கேயாவது இருக்கானான்னு நம்ம போய் தேடலாமே. அவனோட நம்பர் 3 இடத்துல மட்டும் கொஞ்ச நேரம் சஸ்டைனா இருந்திருக்கு. அதை நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். முதல்ல நாம அங்க போய் விசாரிக்கலாம். இந்த பக்கம் போகணும். வாங்கண்ணே. இந்த டீ கடையை தான் எக்ஸாக்டா காட்டுது. அப்போ இவங்க கிட்ட கேட்டா தெரிஞ்சிரும்ல. எதுக்கும் நம்ம போய் செக் பண்ணலாம். வாங்க. அண்ணே, சொல்லுங்க சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த போட்டோல இருக்கிறவன் இந்த பக்கம் ஏதாவது வந்தானா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். இந்த ஆளை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்க பார்த்தேன். மத்தியானத்துல இருந்து அடிக்கடி இங்க தான் சுத்திட்டு இருந்தான். அண்ணே, அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுமா. அவனை நான் முன்ன பின்ன பார்த்தது இல்ல. அவனை நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். அவன் எந்த பக்கம் போனான்னு பாத்தீங்களா? இல்லம்மா, அத நான் கவனிக்கல. அண்ணே, அவன் கூட வேற யாராவது இருந்தாங்களா? ஒரு 8 வயசு பெண் குழந்தை அப்படி யாராவது? அப்படி யாரும் இல்லைங்க. அவன் தனியா தான் இருந்தான். சரி, தேங்க்ஸ்ண்ணே. வாங்க போலாம்.